ஆத்மா மிக மிக சிறப்பானவர். நான் சிறப்பானவர்ங்கிறதுனால ஆணவப்படணும்னு சொல்லல. சிறப்பானவர்னு தெரிய தெரியத்தான் பணிவு வரும்னு சொல்றேன். சிறப்பு இல்லை நிறைகுடம் தழும்பாது. குறகுடம் தான் தழும்பும். ஆத்மாவை பத்தி நிறைவா தெரிஞ்ச நான் எதுக்காக தழும்ப போகிறேன்? இந்த ஞானம் வரணும். இது அடுத்தது கேள்வி பதில். சரி பெற்றுட்டேன். கர்மத்தினால தான் பிறந்திருக்கேன்னு தெரியும். எனக்கு என்ன பலம்? இந்த பிறவி எடுத்ததுக்கு எதை நான் எதிர்பார்க்க வேண்டும்னால் 3 விஷயம். தத்துவங்கள் 3ன்னு புரிஞ்சுப்போம். அந்த 3 பத்தி தான் பலம். பிறவியின் பயனை அடையணும். அச்சித்து ஒரு தத்துவம், சித்து ஒரு தத்துவம், பரமாத்மா ஒரு தத்துவம். 3 தான் தத்துவம். கண்ணால பார்க்குற இத்தனை ஜட பொருள்களையும் அச்சித்துன்னு சொல்றோம். ஆத்மா ஞானமுடையவர், நித்தியமானவர், சூக்ஷ்மமானவர், சித்துன்னு சொல்லுவோம். ஆத்மாவுக்கும் அச்சித்துக்கும் வித்தியாசம் ஞானமின்மை. இது ஞானசூன்ய ஜட பொருள். ஆத்மா ஞானமுடையவர் இருக்கவே இருக்கார். ஓஹோன்ற ஞானமுடையவர் முதலாளி தான் பகவான். அவர் தான் ஈஸ்வரர். இந்த 3 தத்துவங்களை பத்தி தான் என் விருப்பமே இருக்கும். ஒவ்வொருத்தரா வரேன். வந்து ஒரு பேட்டி எடுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பம்? உங்களுக்கு என்ன விருப்பம்? உங்களுக்கு என்ன விருப்பம்னால் 3/4 பேர் என்ன சொல்ல போறோம்? 98% இந்த ஜென்மத்தில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். குடும்பம் சௌக்கியமா இருக்கணும். நோய் நொடி வரக்கூடாது. பணம் கூட அடுத்தது தான் சொல்லுவா. நீண்ட ஆயுளோட இருக்கணும். மனசு சாந்தியா நிம்மதியோட இருக்கணும். நோய் நொடி இல்லாத இருக்கணும். கடைசி நிமிஷத்துல கொஞ்சம் சட்டுன்னு சுவாமி கூட்டின்னு போயிட்டாருன்னா தேவையில்ல. நான் எங்கேயானு படுக்க போய் அப்புறம் நான் குடும்பத்துக்கார ஆளுக்கெல்லாம் பரீட்சை வைத்து என்கிட்ட எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்கான்னு அன்னைக்கு தான் தெரியும். இன்னைக்கு தெரியாது, தெரியவே வேண்டாம். இது எதுக்கு விஷ பரீட்சை? வேண்டவே வேண்டாம்னு வச்சுக்கோங்க. இருக்கிற அன்னியோட ஏதோ நடமாடிட்டு இருந்தோமா, போயிட்டு வந்துட்டே இருக்கிறச்சே அப்படியே கூட்டின்னு போனார்னா நிம்மதின்னு விட்டுடலாம். இல்ல என் பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் என்கிட்ட அன்பும் பாசமும் எவ்வளவு இருக்குன்னு நான் பரீட்சை பண்ணணும். ஒரு 6 மாசம் படுக்கையில படுத்துக்க போறேன். என்ன ஆகும்னால் விஷ பரீட்சை வேண்டாம். ஆனா ஒரு நல்ல குணம் வரும். ஒரு நல்ல ஞானம். இனிமே பிறவி எடுக்கவே கூடாதுங்கிற ஞானம் வந்துடும். அடியே 4 நாள் இல்ல 40 நாள் இங்க உபன்யாசம் பண்ணா கூட அந்த ஞானம் வராது. அந்த சமயத்துக்கு பெருமாள் எவ்வளவு வழி வச்சிருக்காரு தெரியுமோ? உபதேசத்தினால மட்டும்தான் ஞானம்னே அவர் வைக்கல. அனுபவத்தினால ஞானம் வரும். நம்ம உறவுக்காரன் நம்மளை எப்படி நடத்தினா, நண்பன் எப்படி நடத்தினா, நாம ஓஹோன்னு நினைச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் நடக்காது. ஒரே ஒரு நித்தியமான உறவுக்காரர் உள்ளேயே உட்காண்டிருக்கார். எங்கேயும் உட்காண்டிருக்கார். அவரை நம்பணும். அது கண்ணு முன்னாடி அவர் வராதனால நம்பிக்கை வரமாட்டேங்கிறது. எத்தனையோ மகான்கள் அனுப்பி நம்பு நம்புன்னு அவரு சொல்லி பார்க்கிறார். நம்பினவனுக்கு தானே புரிய போறது. நேத்தே சொன்னேன். நம்பின பிற்பாடு தான் நிரூபிக்க முடியும். அப்பதான் புரியறதுக்கு ஆரம்பிக்கும். பிரகிருதே கிரியமானானி குணைக்கர்மாணி. ஆகவே இது ஒரு கேள்வி. அந்த பதில பார்த்தோம். என்ன பலம்? இந்த 3 பத்தி பலம். சௌக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு ஐஸ்வர்யானுபவம்னு பேர். இந்த உலகத்து இன்பத்தை கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் தெரிவெறிய அளவில்லா சிற்றின்பம். இது எல்லாமே அதுல சேர்ந்தது. இது ஐஸ்வர்யானுபவம். தத்துவம்ங்கிறது ஜட பொருள்னு தெரிஞ்சின்றால் நன்னா சாப்பிடணும், நன்னா தூங்கணும், வாகன வசதி நன்னா இருக்கணும். அங்கங்க விடுமுறை வந்ததுன்னா வெளியில எல்லாம் போய் பார்த்துட்டு வரணும். இவ்வளவுதான். கண்ணு காது மூக்கு நாக்குக்கு உண்டான அனுபவம். இதுதான் அநேகமா ஆசையா இருக்கும். இருக்கட்டும், தப்பே இல்லை, எல்லாருக்கும் இருக்கிறது. அது எத்தனை நாள் வரைக்கும் தொடர்றதுன்னு தான் இப்ப கேள்வி. அது 30 வயசுல இருக்கிறத பத்தி யாரும் கவலைப்பட மாட்டா. இருக்கட்டும், சின்ன வயசு அனுபவிச்சுட்டு போறான்னு அவரவர்களுக்கே புரியும். அது 60ல தொடர்ந்ததுன்னா தான் ஆபத்து. அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரத்துக்கு தெரிஞ்சுக்கல. சின்ன குழந்தை வளரும். ஒரு 2 வயசு குழந்தைக்கு மார்கழி திங்கள் சொல்லுன்னா அதுக்கு கா வராது, ரா வராது, டா வராது, எத்தையோ மாத்தி சொல்லும். சொன்னா ரொம்ப சந்தோஷமா சொல்லிப்பேன். அது என் குழந்தை இருக்கே, அதுக்கு ராவே வராது, ராக்கு பதில் டா சொல்லுன்னு ஊர்ல இருக்கிறவாள்லாம் கூட்டு வராது வராதுன்னு சந்தோஷமா சொல்லிப்பேன். இதே விஷயத்த அவன் 12 வயசுக்கு பண்ணா, ஓஹோ சுவாமி, என்னமோ நாக்குல ஆபத்து இருக்கு போல் இருக்கு, கொஞ்சம் வைத்தியர் இடத்துல போய் அதை சரிப்படுத்தி விடும், பல்லு ஏதானும் மாத்தி இருக்கா பாருங்க, அது வேணா கம்பி கட்டணும்னா கட்டுங்க, எத்தையோ ஆரம்பிக்கலையா? இந்த வயசுக்கு தெரியாதனால தப்பு சொல்ல மாட்டா. தெரிய வேண்டிய வயசுக்கு தெரியலன்னா தான் கஷ்டம். அதே போல இந்த ஆத்மா ஆறு பரமாத்மா ஆறுன்னு 30க்கு தெரியாது போச்சு போனா போகுது. நம்ம எல்லாரும் பிரகலாதன் இல்லை 5 வயசுக்கு தெரிஞ்சுக்கிறது. யாரும் இங்க ஆண்டாள் இல்லை 5 வயசுக்கு தெரிஞ்சுக்கிறது. அது அவர்களே இருக்கட்டும். ஆனா அவர்கள் 5, 6 வயசுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு எனக்கு 60க்கும் தெரியலன்னால் பயமாத்தானே இருக்கும். எனக்கே தெரியலன்னா நான் எப்படி பிள்ளை பொண்ணு பேரன் பேத்திக்கு சொல்லி கொடுக்க போறேன்? தெரிஞ்சுப்போம். அதனால ஆரம்பத்துல ஐஸ்வர்ய அனுபவத்துல தான் ஆசை இருக்கும். காணுதல், கேட்டல், உறுதல், தொடுதல், அப்படியே கல்யாணம், காட்சி, குழந்தை, குட்டி, வீடு, வாசல் கட்டுறது, இதே ஆசைகள். இது ஒரு நிலை. இதுக்கு அடுத்தது கைவல்யம்னு ஒரு முக்தி. இது 2வது நிலை. இன்னைக்கு ரொம்ப லோகத்துல அதுக்கு யாரும் ஆளே கிடையாது. அந்த நாள்ல யாரோ ரிஷிகள் எல்லாம் இருந்ததா சொல்றா. அதை அடையறதும் ரொம்ப கஷ்டம். அப்படின்னா ஏதோ ஒரு தனிமையான இடம். வைகுந்தத்துக்கு போறதுக்கு வெளியில அந்த இடம் இருக்கிறதாம். வைகுந்தத்து வாசல் வரைக்கும் போனவன் உள்ள போல அப்படின்னாலே அவன் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
வாசல் வரைக்கும் போனோம், உள்ள போக மாட்டானா. விரஜான்னு ஒரு நதி ஓடுகிறது. அந்த நதியினுடைய ஓரமா போய் உடம்பு இருக்காது, சரீரம் போயிடும். ஏன்னா எப்ப இந்த லோகத்தை விட்டு தாண்டிட்டானோ அப்பவே சரீரம் கிடையாது. கர்மங்களும் தொலைஞ்சு போயிடும். கர்மமும் இருக்காது, சரீரமும் இருக்காது. ஆத்மா மட்டும் சூக்ஷ்மமான ஆத்மா இருப்பார். அந்த ஆத்மா தன்னைத்தானே தன் பெருமகளை அனுபவித்துக் கொண்டே வாழ்வார். எப்படியும் வாழ்ந்துதான் ஆகணும். ஆத்மா நித்தியம், அழிவு கிடையாது அவருக்கு. ஆத்மா தன்னையே அனுபவித்துக் கொண்டு வாழ்தல். கேவல அனுபவத்தை தான் கைவல்யம், கைவல்யார்த்தின்னு சொல்லுவா. தன்னைத்தானே அனுபவித்தல். இப்ப நான் வந்து இது உங்கள்கிட்ட யாருக்கு அந்த ஆசை இருக்குன்னு கேட்டா கூட, சாமி இது என்னதுன்னே புரியலன்னு, நல்லதா போச்சு, அதோடய விட்டுடுங்க. அதை பத்தி அதுதான் முதல்ல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு இல்லையோ, அது அன்னைக்கு யாரோ புரிஞ்சவர் இருந்திருந்தார் போல் இருக்கு, இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கு அது இல்லை. அதுக்கடுத்தது மூணாவது இருக்கே. முதல்ல சொன்னது ஐஸ்வர்ய அனுபவம், காண்தல், கேட்தல், கை காலு மூக்கு நாக்கு அனுபவம். அதை விட உயர்ந்தது பகவத் அனுபவம். அதைத்தான் முக்தின்னு சொல்றோம். ரெண்டா பிரிக்கிறார்கள். இந்த லோகத்திலே இருந்து கொண்டு பகவானுடைய அனுபவம், அந்த லோகத்துக்கு போய் நித்தியமான பகவானுடைய அனுபவம். அந்தமில் பேரின்பத்த அடியரோடு இருந்தமை என்னும் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்றும் ஆழ்வார் பாடியபடி ஒரு நாள் அங்க போய் அடைஞ்சுட போறோம். அங்க போய் அடைந்த பிற்பாடு அவரும் பிராட்டி எல்லாரோட இருக்கிற சேர்த்தி ஆனந்தமா இருக்கு. கர்ம தொல்லை கிடையாது, தப்பு தவறு இல்லை, தூக்கம் பசிதாகம் கிடையாது, துன்பமே இல்லை, மூப்பே இல்லை, மறுபிறவியே இல்லை. ரொம்ப ஆனந்தமான அனுபவம். திரும்ப பிறக்க வேண்டாம் இப்படிங்கிறது ஒரு விருப்பம். ஒன்றும் சாதாரண உலக இன்பத்தை ஆசைப்பட போறோம், இல்லை இருக்கவே இருக்கு. இங்கேருந்து தாண்டி அதுக்கு எப்ப ஆசை வரும் சொல்லுங்க? 30க்கே வராதுன்னு. ஏன் வரலைன்னால் தெரியவும் தெரியாதே. 5 வயசு குழந்தைக்கு இதை போல ஒரு இடம் இருக்கான் போலாமான்னா, அம்மா நீ வா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு நன்னா இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போறேன்னு அது ஆரம்பிக்கும். அப்போ ஒன்று செய்யும், அடுத்த உபன்யாசம் நீ பார்த்துட்டு வந்து பேசும். அப்பதான் எங்களுக்கு நம்பிக்கை வரும்னால், பார்த்துட்டு வந்தா நான் ஏன் பேச போறேன், நான் ஏன் வரவே போறேன், வரவே மாட்டேன். பார்த்தா இருக்க போறேன்னு தவிர திரும்பி வர போறது இல்லை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். யாரெல்லாம் கண்டானோ அவன் பேச போறது இல்லை. வளவளா நான் பேசிட்டு இருக்கேன்னா காணலேன்னு அர்த்தம். அதனால அது அப்படியே இருக்கட்டும். சாஸ்திரம் சொன்னபடிக்குத்தான் அந்த இன்பம்னு தெரிஞ்சுக்கிறோம். அதனால 3 இன்பம் ஆச்சு. ஒன்னும் அச்சித்து ஜட பொருள் தான் தத்துவம்னு தெரிஞ்சின்றால் அதுக்கு தகுந்த ஐஸ்வர்யத்தில் ஆசை, உடல் இன்பத்தில் ஆசை, புலன் இன்பத்தில் ஆசை. ஆத்மாதான் தத்துவம் நினைச்சிருந்தா கைவல்யம் ஆத்மானுபவத்தில் ஆசை. பகவான் தான் தத்துவம்னு தெரிஞ்சுட்டா பகவானை சேர்ந்து அனுபவிக்கிறதுல ஆசை. இந்த 3த்துல எது வேணும் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். முதல்ல எல்லாருக்குமே ஐஸ்வர்ய அனுபவத்துல தான் ஆரம்பிக்கும். போக போகத்தான் மெதுவா நமக்கு முதிர்ச்சி ஏற்பட புரிதல் வளர வளர, ஓ அப்படி ஒண்ணு இருக்கு போல் இருக்கு, திரும்ப வர வேண்டாம். அந்த நிலை வரச்சே என்ன ஆகும், இந்த சம்சாரத்துல நாம படுற எல்லா இன்பங்களுமே கூட இது உண்மையான இன்பமா தெரியலையே, இது துன்பமா இருக்கும் போல் இருக்கு, வேஷம் போட்டுண்ட இன்பமா இருக்குன்னு தோண ஆரம்பிச்சிடும். இது வயசானாலே இது தோண ஆரம்பிச்சிடும். சின்ன பிள்ளைகளுக்கு எதெல்லாம் சந்தோஷமா இருக்கோ அதை நீங்க பெரியவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது என்ன இவன் போய் இதுல போய் ஆசைப்படுறான், இவளுக்கு எப்படி இதுல ஆசை இருக்குன்னு தோணும். நானும் அந்த வயசுல அதைத்தான் ஆசைப்பட்டிருப்பேன். ஆனா இதை அவன் ஒத்துக்கவே மாட்டான். சின்ன பிள்ளை, 10 வயசு பிள்ளை, அப்பா கேட்கிறார், உன் வயசுல அந்த ஜனாதிபதி எப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? யாரோ நம்ம நாட்டுல பெரிய ஜனாதிபதி இருந்தார், அவர் 10 வயசுலயே ஓஹோன்னு படிச்சாராம். அப்ப நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறேன், அவர் வயசுல உன் வயசுல ஜனாதிபதி எப்படி இருந்தாருனால், அவன் திருப்பி கேட்டான், அப்பா உன் வயசுல அவர் ஜனாதிபதி ஆனாரேன்னா. நான் ஆகவே இல்லையே, ஆனா அவனை மட்டும் கேள்வி கேட்டே இருக்கேன்னு இல்லையோ. அதனால இது எல்லாருமே அந்த கடத்தை, அந்த வாழ்க்கையினுடைய கட்டத்தை தாண்டி தான் வந்திருக்கோம். பரவாயில்ல, தாண்டச்சே இந்த ஞானத்தை பெத்துட்டோம்னா கூட போறோம். விதைய விதைச்சிருவோம், ஞானத்தை வச்சுப்போம். அதுக்கப்புறம் 12 வருஷத்துக்கு ஒரு தரம் குறிஞ்சி பூ பூக்கலையா? முந்தா நாள் ஏதோ படம் பார்த்தேன், யாரோ ஒரே குறிஞ்சி பூக்களோட படம் எடுத்து போட்டிருக்கா, இப்போ ரொம்ப வளர்ந்துருக்கு, ஏதோ 12 வருஷத்துக்கு ஒரு தரம் வருதுனால. இன்னைக்கு விதை விதைச்சதா 12 வருஷம் கழிச்சு முளைக்கும் நான் முளைக்கிறது. அதை போல ஞானம்ங்கிற விதை இன்னைக்கு ஏதோ நீங்க கேட்டிருக்கீங்களா, போய் ஏதோ 2 புஸ்தகத்தை எடுத்து படிப்பீர்களா, இது என்னைக்கு வேணா மலரும், அது இன்னைக்குன்னே சொல்ல முடியாது. ஞானம்ங்கிற விதை, பக்திங்கிற விதை மட்டும் இப்ப கிளம்பி வீட்டுக்கு போன உடனே வந்துடும் நினைக்கவே வேண்டாம். 12 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உள்ள உட்கார்ந்து இருக்கிற பெருமாள் நமக்கு புரிய வச்சு அன்னைக்கு புரியும். ஆனா அது புரியற அன்னைக்கு எனக்கு உள்ளே இருந்து ஒரு ஆதரவு வேணும்னா இன்னைக்கு கேட்டது பயன்படும். அதுக்காகத்தான் சத் சங்கம், அதுக்கு தான் ஸ்தோத்திரம், அதுக்கு தான் நாமம் எல்லாமே ஏற்படுத்தி வச்சிருக்கா. அன்னைக்கு நம்ம தயாரா இல்லைன்னால் வெள்ளம் வர்ற சமயம் மழை கொட்டுறது அன்னைக்கு தான் ஏறி இருக்கணும். மழை வடிஞ்சு போன பிற்பாடு ஏரிய வெட்டுறேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவன் அதுக்குன்னு ஏரிய வெட்டி வச்சுட்டு மழைய கொட்டுனா கொட்டுமா?
ஏரிய நம்ம பாட்டுக்கு வெட்டி வைக்கணும். என்னைக்கு மழை பெய்கிறதோ அன்னைக்கு அது பயன்படும். அதை போல இந்த நிறைய விஷயங்களை கேட்டு வச்சுக்கணும். என்னைக்கு அந்த இறைவனுடைய அருள் கிடைக்கிறதோ அன்னைக்கு இது பயன்பட ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தை விதைச்சு வச்சுட்டா என்ன சொல்லான்னு தண்ணீர் படுற அன்னைக்கு கிடுகிடுன்னு வளர்றதுக்கு ஆரம்பிச்சுடாதா? அப்படித்தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீங்க இங்க வந்திருக்கீங்கனாலும் எத்தனை பேர் அப்படியே ஆசையோட வந்திருப்போமா? யாரோ சொல்லி வாயேன், நான் போயிட்டு இருக்கேன், நீ வாயேன், நீ வாயேன்னு சொல்லித்தான் கூண்டு வருவா. வர்றவர்கள் கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக கூட வந்திருக்கலாம். வந்த பிற்பாடு ஏதோ சில நல்லது தோண்டிருக்கலாம். அப்புறம் கூட்டின் வந்தவர் கூட மறுநாள் வராது இருந்திருப்பார். நீங்கள் வந்திருக்கலாம். எதுவும் சாத்தியம். இப்படித்தான்ங்கிறது பக்தியில கிடையாது. எப்படி வந்தாலும் பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறார். வந்தானான்னு மட்டும்தான் பார்ப்பார். ஆனா உலகம் அப்படி இல்லை. நான் எப்படி வந்தேன் எப்படி வந்தேன்னு பார்த்து தான் ஏத்துக்கும். பகவான் ஒத்தர் தான். நீ எப்படி வேணா வா, யாரா வேணா இரு, வந்தியா. ஏன் அப்படி சொல்றான்னா சொத்து அவருது இல்லையா? ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிள்ளையனுடைய அருமை தெரியும், படுற கஷ்ட நட்டம் தெரியும். அவர் சொத்துக்கு சுவாமி முதலாளி. அதனால எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொள்ளுகிறார்ங்கிற உண்மையை புரிஞ்சுட்டோம்னா போதும். இது 3 விதமான பலம். இந்த பலத்தை அடையணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு எத்தனையோ வழிகள்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. சரி சுவாமி, தெரிஞ்சுட்டேன். ஆத்மாவையும் புரிஞ்சுட்டேன், பரமாத்மாவையும் தெரிஞ்சுட்டேன், அவர் தான் எனக்கு முதலாளி சுவாமின்னு தெரிஞ்சுட்டேன். இப்போ ஒண்ணு சொல்லும். அப்படின்னு இருக்கிறச்சே அவர் என்ன தடுத்துன்னு இருக்காரா? நான் அவர்கிட்ட போகாது தடுத்துட்டு இருக்கேனா? எப்பவோ நான் முக்தி அடைஞ்சிருக்கலாம் இல்லையா? நான் ஏன் இப்ப நாளன்னைக்கு அதை பத்தி பேசணும்? நான் ஏன் போன ஜென்மத்துல முக்திக்கு போல? நீங்கள்லாம் எதனால போன பிறவியில முக்தி போல? ஏன் 100 பிறவிகளுக்கு முன்னாடி முக்திக்கு போயிருக்கலாமே? ஏன் போலேங்கிற கேள்வி வரும். வந்தால் விரோதின்னு ஒண்ணு இருக்கு. உங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புற பக்கத்துல இருக்கிறவன்லாம் நான் சொல்லல. உள்ள இருக்கிறவனை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஆமா சுவாமி, எனக்கே கூட விரோதிகள் இருக்கா? நான் அது யாருன்னு எழுதி வச்சிருக்கேன்னால் அது 100 பேர் இருப்பா. நான் அவர்களை பத்தி பேசவே வரல. நான் பேசுறதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற விரோதிகளை பத்தி. யார் அதுன்னா மறுபடியும் அதே கர்மம். இந்த கர்மத்தை தொலைத்தாலே ஒழிய அவரோட போய் சேர முடியாது. கர்மா, கர்மத்தினால் இருக்கிற ஜன்மா, எடுத்த பிறவி, பிறவியினால் இருக்கிற சம்சார சூழல், இதுதான் அனாதி காலமா என்னை தடுத்து கொண்டு வருகிறது. இதை தொலைச்சுட்டேனால் அதுக்கப்புறம் தடுப்பு இருக்காது. அதனால எது விரோதின்னு தெரிஞ்சுடுவோம். ஆத்மா ஆறு புரிஞ்சுட்டோம், பரமாத்மா ஆறு தெரிஞ்சுட்டோம், அவர் காத்து கொண்டிருக்கிறார், அவர் தான் உடையவர்ங்கிறதையும் தெரிஞ்சுட்டோம். ஏன் நான் தப்பு பண்ண விருப்பம் இல்லாட்டா கூட தப்பு பண்றேன், கர்மம் காரணமா முக்குணத்தால தூண்டப்பட்டு பண்றேன்னு தெரிஞ்சுட்டோம். இது எனக்கு இயற்கை இல்லை. யாரான உங்களை பார்த்து பாவிகால்னு கூப்பிட்டாலாம் தயவு செய்து நம்பாதீங்க. அப்படிலாம் யாரும் பாவிலாம் இல்லை. எங்கேயும் எதுவும் இந்த உலகத்திலே எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்கும். எதுவுமே சரியே கிடையாது. ஏதோ சில அரசியல் சந்தர்ப்பங்கள், அப்படி இப்படி இருக்கக்கூடிய தவறுகள், இதெல்லாத்தையும் வைத்துக்கொண்டு பகவானால சிருஷ்டிக்கப்பட்ட ஜகத்தே தப்புன்னெலாம் சொல்லவே கூடாது. அந்த முடிவுக்கு வரவும் கூடாது. எத்தனையோ நன்மகள் இருக்கின்றன. சுவாமி, செய்தித்தாளை பிரிச்சா காணுமே சுவாமி, எல்லா தப்பும் தான் போட்டிருக்கேன்னால் செய்தித்தாள்ல தப்பு தான் போடுவா. தொலைக்காட்சியை திறந்த உடனே அழுகழுகையா நாடகமா காட்டுறான் என்னால் அவன் சிரிச்சா இவன் போட மாட்டேங்கிறானே, அழுதாத்தான் பாக்குறேங்கிறா. நான் தான் நானே என் வாழ்க்கையில அழுதுட்டு இருக்கேன். இதுக்கு மேல அங்க இருக்கிறவா வேலை அழணுமா? கேட்டு பாருங்க. ஆனா என்னமோ தெரியாது. அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் எத்தனை வருது. ஒன்னும் பத்திரிகைலாம் அதெல்லாம் காணவே காணும். அதை பத்தி யாரான்னு எழுதினா போடுவாளா? எத்தனை பேர் எவ்வளவு தர்ம காரியம் பண்றா? எவ்வளவோ நல்லவர்கள் எத்தனையும் இருக்கு. அதெல்லாம் வரலையேனால் செய்தித்தாளை படிக்கிறதுன்றது இந்த முறைக்கு இதுக்காகன்னு வச்சுட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் போட்டு அது விற்பனை ஆகாது. அது போனா போறது. அதனால அதுல வரலங்கிறதுக்காக உலகமே இப்படி மோசமா இருக்குன்னுலாம் நம்பிக்கையே கூடாது. உலகம் நன்னாத்தான் இருக்கும். இன்னும் எத்தனையோ காலம் இருக்கு. கலியுகத்துல 5123 ஆண்டுகள் தான் ஓடி இருக்கின்றன. மொத்தம் 4,32,000 வருஷம். அதுல வெறும் 5100 பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் கல்கி வந்துடுவாரா? ஏதோ இன்னும் 2 வருஷத்துல வர்றதா பேச்சு அடிபடுறதேன்னா, எந்த 2 வருஷத்துலயும் அவர் வர்றதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. நல்ல வேலை சுவாமி, நாங்க பார்க்க மாட்டோம். நீ சொன்னதுலேருந்து ஒரு நம்பிக்கை வந்தது. 4,32,000 எங்கேயோ இருக்கு, நாங்க பார்க்க மாட்டோம் நீங்க தைரியமா சொல்லணும்னால், அப்ப ஞான யோகத்தையும் பக்தி யோகத்தையும் ஒழுங்கா பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா தாராளமா நம்மளும் பிறவி எடுத்து 4,32,000 பார்ப்போம். அப்படியானால் இது வரைக்கும் 400,32,00,000 பார்த்துருக்கோம்.